நல்லபடியா ஆடிட்டு பாடிட்டு தான் இருந்தேன். திடீர்னு எனக்கு அடியில வலிக்குதுடா. அடியில வலிக்குதா? அப்படின்னா என்னடா? அம்மா சூத்த கலி பிடிக்குது. சூடு மாதா போக சண்டை சூடு காமடா. அதான் சொன்னா. ஆமா. ஐயோ ஏண்டா? அடியிலனா நீங்க தவறா நினைக்காதீங்க. எனக்கு அடி வயிறு வலிக்குதுடா. அம்மாக்கு ஓத்துனோடா. டேய் வயிறு வலிக்குதாடா. ஆவியா. வயிறு வலிக்குதா? அத ஓத்து தப்பு தப்பா பேசாதீங்க. என்னம்மா ஆச்சு? ஏண்டா? என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல. என்னுடைய ஆடை எல்லாம் ஒரு ஈரமாயிடுச்சுடா. என்னடா? சின்ன வயசுல தாய் இல்லாதங்காட்டி தோல் மேல தூக்கி வச்சிருக்க வளப்ப அப்பலாம் என்ன பண்ணும் மேலே உச்சா போயிடும். அம்மா வயிறு ஆகி பூரா துணியா உச்சா போற. நான் உச்சா போல. என்ன உச்சா போற வயசாயிடியா? என்ன உச்சா போயிட்டு தெரிஞ்சு போச்சு. என்னம்மா ஆச்சு? ரொம்ப முடியலையாம்மா? அப்படிதாம்மா இருக்குமா? ஆமாம்மா. தெரியலடா இருடா. முடியலையாம்மா? இதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம் ஆகையாலே ஆண்கள் கிட்ட சொல்லவே கூடாது. அதனாலே நாங்க போயிட்டு வரேன்டா. ஆமாண்டா. டேய் அறிவி ஏண்டா பையா, அம்மா வீட்டுக்கு ஒரு மணி சங்கா புடிங்கறாங்க. டேய் ஊட்டி பாய்தல கொழும்பு நடக்குது. போய் வாங்கிட்டு தேடி இல்ல. ஏண்டா அது மட்டும் இல்ல, அம்மா இப்பொழுது தக்க பருவம் அடைந்திருக்காங்க. மரியாதை கட்டி போடும். ஏன் பருவம் முடிச்சு பாப்பா அம்மா வரப்போது நாட்டிக்காமா என்ன பருவம் வராங்கன்றா? அப்படி கிடையாது, அம்மா பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. மரியாதை கட்டி போடும். வீட்டை பெரிய ரெண்டு பாக்குறாங்க. பின்ன அந்த ரெண்டு பாக்குறாங்களா பெரிய அதற்கு சொன்னா புரியாது. அம்மா படுத்தா கூட தனியே படுக்க கூடாது. பக்கத்துல உலக போட்டு போட்டா பாவிய உலக போட்டு படுக்கணா? நான் தான் உலகமே வைக்கணும். இடம் போட்டுருங்க. படுப்பாங்க. டீ போட்டு அங்க படுத்துக்கமா. நல்லா ஏண்டா டேய் அது மட்டும் இல்ல, அம்மா இப்பொழுது வயசுக்கு வந்துட்டாங்க. ஓ அம்மா வயசுக்கு வந்துட்டாங்களா? யாரு வந்துட்டாங்க? வயசுக்கு வந்துட்டாங்க. யாரு வந்தாங்க? யாரை கேக்குறாங்க? யாரு கேக்குறாங்க? யாரை கேக்குறாங்க? மின்னக்கார கேக்குறாங்க. கம்பெனி வார கேக்குறாங்க. யாரு கேக்குறாங்க? டேய் இதெல்லாம் யாரையும் கேட்டு வருவதில்லை. குறிப்பிட்ட வயசு வந்தா வந்துருவாங்கடா. ஆமா சரி. டேய் அது மட்டும் இல்ல, அம்மா இப்போது டீனேஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழே தகராறு இருக்கேடா. பத்தாத பைலட் வந்து ஆட்டாங்க. டேய் அவளா நீயா? அவள்தான். டேய் நீதான். ஐ அம் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படி சொல்றா? டேய் ஏண்டா ஆகினாலே நீ தாண்டா போய் சொல்லிட்டு வர. டேய் வாயால சொல்ற சுத்தல சொல்லுவாங்க. ஏண்டா அழுதுகிட்டே போய் சொல்லணும். ஆட்டமா. டேய் உங்க தாலிக்கு அரசோ எங்கள உள்ள நாங்க போறோம். யாடி நீ தாக்க அரக்குறீங்க? அதான் அரக்குறாங்க. டேய் அழுடா. அப்படி இல்லடா. ஏண்டா இவே நீ புலம்பி அழுவாதடா. நீதா போலுற புலம்பற. டேய் 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 வேற மாதிரி அழுவு. அப்படியே போய் சொல்லிட்டு வந்துரு. போடா. நகரமணம் முடித்து விட்டேன். அரண்மனைக்கு வந்திருக்கின்றேன். அலச்சோலைக்கு சென்றவருடைய தங்கியும் காணப்படவில்லை. ஒரு சென்ற காவலரும் காணப்படவில்லை. என்னதான் பண்றானுங்க இந்த பசங்க? யார் நாய் மாதிரி கழுது மாதிரி கொடுத்துட்டு வரீங்க? தொண்டில வந்து நிக்குதுங்க. ஏன் தகச்சு கூட போனீங்க? நிறைய ரெண்டு பேரும் அழுது மாதிரி என்ன காரணம்? நான் சத்தியமா நான் ஒண்ணும் செய்யல. அவன் தான். ஐயோ எம்மாட்டு விடுறானே. ஐயோ ஐயா நான் எதுவுமே செய்யறது இல்லைங்க. சரி நான் எதுவும் செய்யல. அவன்தான். என்னடா ஐயா தப்பாத்துக்காதீங்க ஐயா. நானும் உன் தங்கச்சி கோயில சந்தோஷமா ஆடினும் பாடினும் போனோமா? போனீங்கல்ல போனோமா? அந்த சமயம் பாத்தியா எனக்கு ரொம்ப தண்ணி தாக்கத்திச்சியா. நான் தண்ணி குடி போயிட்டேன். நீ நிறைய நான் எதுவும் பண்ணல.
என்கிட்ட இல்லைங்க. ஏய் நான் எதுவும் பண்ணலைங்க. தோட்டமா கொண்டு போய் காமிச்சிருந்தேங்க. மலை தோட்டலாம் காமிச்சு வர நேரத்துல எனக்கு திடீர்னு உச்சா வந்துடுச்சுங்க. அன்னைக்கு நான் உச்சா போயிட்டேன். வேணா இருந்தான் என்ன மாற்றி வருங்க. அந்த சாமி பார்த்து நாங்க வந்துச்சு ஏய் நீ ரெண்டு பேரும் இருக்கீங்க. என் தங்கச்சி ஆள் இல்ல. வந்துச்சு என் தங்கச்சி வரல. ஐயா வயசுக்கு வந்துச்சு அட போங்கடா நான் சத்தியமா நான் இல்ல. என்ன பண்ணா நான் பண்ணலடா. இந்த ஏய் எனக்கு ரொம்ப நாளா வருத்தம்டா. ஏங்க? இந்த வயசாயிட்டு என் தங்கச்சி வயசுக்கு ரொம்ப வேதனைப்பட்டிருந்தேன். பத்தாண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா. ஏய் என் தங்கச்சி வயசுக்கு வந்துச்சு இல்லையா, அதனால என் தங்கச்சிக்கு நான் புட்டு கொடுக்க போறேன்டா. ஏன் முழுசா குத்தா வேணான்னு வச்சு கொடுத்த வரணுங்களா என்ன? ஏய் அரிசி மாவுல புட்டு இடிச்சு கொடுக்கணும்டா. ஆடையா ஏய் தேசிதா இந்த விஷயத்தை அமைச்சர்கிட்ட சொல்லணும். ஓ மித்ரே டேய் சாமி ஒண்ணு உதவி செய் இல்ல ஓதுரு கொடுக்காது. தயவு செஞ்சு செல் எடுத்து நட்டு போயிடு. அமைச்சர் அவர்களே, முதலில் எங்களை மன்னிக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? அன்று மணிமுடி சூட்டு விழாவிலே உங்களை நான் கேவலமாக பேசிவிட்டேன். அதற்காக என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஐயா அவங்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குற? அவன் யாரு எப்படி அப்படி பையா? ஏன் நான் மானா சூடு சொன்ன வெக்கம் சுக்கம் ஜெமத்துல எதுவுமே கிடையாது. என்ன வளர்த்து வர்றா? நான் கூட்டு சோத்த துணுப்படி எப்படி பொலியா இருக்குது போர். காலப்படத்துக்கு பார்த்த பையன், காலப்படத்துக்கு பார்த்த பையன், யாரு எப்படி அப்படி பையா? ஊர் விட்டு ஓடாத பையன். இவன் நீங்க கேள்வி வேற யாருன்னா எத்தனை பஸ் போகுது, லாரி போகுது, வேன் போகுது, மாடி சாவத்தாவனா நான் அதனா குடுக்கணும் கடைக்கு ஓடி இருப்பேன். பெரிய கிலோ வாங்குவேன். இது பெரிய கிலோ. ஆமா 10 அண்ணோட தண்ணியார் ஊத்துவேன். அது உள்ள 10 கூட தண்ணி பிடிக்குமா? அப்படியே உள்ள குச்சி மூடி செத்து இருப்பேன். அப்படியே சாகலனக்கா? சாவுடா ஆமாண்டா உள்ள பூ கட்ட நூலுக்குது. அப்படியே 5 பிரி வர ஒரே ஒரு பிரி மட்டும் மேல தூக்கு பண்ணான்னு செத்து வந்து பயங்கரமான குடும்பம். சூசை. அப்படியே உயிர் போகலனக்கா? அப்படியே உயிர் போல உள்ள வாழைப்பழங்குது. வாழைப்பழமும் வெள்ளம துணி செத்து ஜென்மத்தை வச்சிருக்கே மாட்டேன். ஏங்கிட்ட உடங்குதுடா வாழைப்பழம். எதுக்கு இந்த பூமிக்கு பாரமா இருக்கும் சொல்லு பாப்பா. பயம் வந்து கேப்பாங்க அப்ப குர்ரா போடா. வாழைப்பழத்தை வச்சு எதுக்கு ஒரு வார்த்தை வச்சுக்கிறா? அமைச்சர் அவர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய தங்கை பூ பெய்து விட்டால், கன்னி பருவத்தை நீங்க மஞ்சள் பருவத்தை அடைந்து விட்டால், அதற்காக மஞ்சள் நீராட்டு விழா நடத்த வேண்டும். அந்த மஞ்சள் நீராட்டு விழா உங்களுடைய தலைமையில் நடத்த வேண்டும். ஆமா எனக்கு சந்தேகா எல்லாம் தலையில நடக்கா வர மத்த ஜனங்க ஒண்ணுக்கு ரெண்டு எங்க போவாங்க? வாங்க என் தலை பப்ளிக் டாய்லெட் எல்லாம் 20 ரூபாய்க்கு வீதில முடியுங்க. ஆமா பைசா கிடையாது, ஓசிதான் யார் வேணாலும் வரலாம். ஹைட் அது மேல கீழ நின்னு நான் மேல ஏறி விட்டானே சரி. ஏடா இது மோதிரம் பேர் எடுமாடாது. விடுங்க ஐயா எல்லாம் தலையில வச்சுக்க வர ஜனங்க மொத்த பேருக்கு சாப்பாடு செஞ்சு பண்ண வச்சுக்க. இரு அலையாதா அது சுவையான உணவு செஞ்சு பண்ணுங்க. எப்படியா? அதனால தலைய மேல அடுப்பு வச்சிடலாம். வெறும் அடியில சொல்லிடலாம். வேறு வேறு குச்சி வேறு. அப்பதான் நல்லா கணக்கு ஏறிய வேவு எல்லாமே. எனக்கு அடியில சொருகிறீங்களா? தப்பு இல்ல. அமைச்சர் அவர்களே, என்னுடைய தங்கையின் மஞ்சள் நீராட்டு விழாவை ஏனோ தாரவு நடத்தக்கூடாது. நீங்கள் விமர்சையாக கொண்டாட வேண்டும். இது அரச எவ்வளவு சொன்னா ஏடா என்ன அடிக்கிறா? எந்த கபடியோ சொன்னா அவர் ஓடி எடுத்துட்டாரு. bloody bugger. Nonsense. Idiot, stupid. பக்கோடா வாயா. வாயா தரடா பாவி. ஏடா யா வேற. பக்கோடா வாயா. அடினாடா வாய். ஆமா வாயான்னு கூட சொல்றா. ஏடா பக்கோடா வாய். ஐயா. அவன் ஆரம்பித்து விட்டான் ஆட்டத்தை. இனி போக போக பார்க்க போறான். இந்த ஆளவன் தான் நீ ஆட்டத்தை. This is starting. You watch the ending. Thank you.
சிட்டாக பரதவரும் சொக்கவிக்கும் சொல்லழகி பேசும் வார்த்தையில் போதையூட்டும் வானம் வானம் பாடி அப்படி இருக்கு